கிதாபு ஸலாத் தொழுகையுடைய பாடம். இதனுடைய தொடர் ஹதீஸ்களை நாம் நீண்ட நாட்களாக பார்த்து வருகிறோம். தொழுகையுடைய சட்டங்கள், தொழுகக்கூடாத நேரங்கள், தொழுகையில் செய்யக்கூடாத செயல்பாடுகள், நேற்றைய தினம் ஜமாஅத்துடன் தொழுகுவது சம்பந்தமான ஹதீஸ்களை பார்த்தோம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இதா வதஅ அஷா அஹதுக்கும் வஅகீமத்திஸ் ஸலாத் ஃபப்தஉ பில் அஷா. உணவு தயாராக இருக்கு, தொழுகையுடைய நேரமும் வந்துருச்சு. முதல்ல தொழுகிறதா சாப்பிட்றதா? உணவு தயாரா இருக்கு, பசி வந்துட்டாதான் உணவு தயாரா பண்ணி வைப்பாங்க. பசி வந்து உணவு தயாராக இருக்குது, தொழுகையுடைய நேரமும் வந்துருச்சு. சாப்பிட்றதா தொழுகிறதா? முதல்ல தொழுதுருவோம், அதுக்கு பிறகு சாப்பிட்றதா? இல்ல சாப்பிட்டுருவோம் அல்லது தொழுகிறதா அப்படின்னா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா வலஅ அஷா அஹதுக்கும், உங்களுக்கு உணவு வைக்கப்பட்டிருந்தால், அகீமத்திஸ் ஸலாத், உணவு வைக்கப்பட்டு தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்படும் என்றால், தொழுகைக்காக வேண்டிய இகாமத் செய்ய சொல்லப்படும் என்றால், ஃபப்தஉ பில் அஷா, நீங்கள் உணவை ஆரம்பிங்க முதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி, உணவை என்ன பண்ணுங்க, ஆரம்பிங்க. வலா யஅஜல் ஹத்தா யஃபுருகு மின்ஹு, அவசரப்பட்டு அதுல இருந்து எந்திரிக்க வேணாம், அவசரப்பட்டு அதுல இருந்து எந்திரிக்க வேணாம். وكان ابن عمر رضي الله تعالى عنه ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யூதஅ லஹு தஆம், அவருக்கு ஒரு நாள் உணவு வைக்கப்பட்டது. வயுகாமுஸ் ஸலாத், உணவு வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் காமத்தும் சொல்லப்பட்டுச்சு. ஃபலா யஅதிஹா ஹத்தா யஃபுருகு மின்ஹு, உணவிலிருந்து அவர் எழுந்திருச்சு வரல. இன்னஹு யஸ்மஉ கிராஅத்துல் இமாம், இமாமுடைய கிராத்தை கேட்டுக்கொண்டே அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு சஹாபியுடைய செய்தியையும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபிகள் செய்ததையும் இந்த ஹதீஸ்ல என்ன பண்றாங்க சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். நாம என்ன பண்றது? நல்ல பசி, பசியோடு தொழுதா தொழுகையுடைய கவனங்கள் எல்லாம் எங்கதான் இருக்கும்? பசியின் மீதும் உணவின் மீதும். உணவு தயாரிக்கப்பட்டு உணவு வைக்கப்பட்டு தொழுகையுடைய இகாமத் சொல்லப்படுமே என்றால், தொழுகையில் வந்து நின்றாலும் நம்முடைய கவனங்கள் எங்கதான் சிதறும்? அந்த உணவின் பக்கமும் பசியின் பக்கம் தான் சிதறும் என்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க முதல்ல சாப்பிட்டுருங்க, அதற்கு பிறகு தொழுகுங்க அப்படிங்கிற முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இப்ப உதாரணமாக இஷாவுடைய தொழுகை, இஷாவுடைய நேரம் நீண்ட நேரம் இருக்கு. அதனால இந்த 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 ஹதீஸ் சொல்றதா அல்ல அஷா அப்படிங்கிறாங்க. உணவை பற்றி சொல்லுவது அஷா அப்படிங்கிறாங்க. இஷானா இஷா தொழுகை, அஷானா இரவு நேர உணவுன்னு அர்த்தம். அஷானா இரவு நேர உணவுன்னு அர்த்தம். இரவு நேர உணவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இரவு நேர தொழுகையுடைய நேரம் நீண்ட நேரம் இருக்கு, அப்படித்தானே? நீண்ட நேரம் இருக்கு. அந்த நீண்ட நேரத்தில் நாம் இப்பொழுது நாளும் ஃபர்தை கலா இல்லாமல் அதாவாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும், அதாவாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஒண்ணு, நாம் தொழுகையுடைய நேரம் சுருக்கமாக இருக்கு. இப்ப மக்ரிபுடைய நேரம் இருக்கு, என்ன ஃபஜ்ருடைய நேரம் இருக்கு. இந்த நேரத்தில் பசி வந்துச்சு அல்லது சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தது, நாம் சாப்பிட்டால் தொழுகையுடைய நேரம் முடிந்து விடும் அப்படி இருந்துச்சுன்னா எதைதான் முற்படுத்தணும்? தொழுகையை முற்படுத்தும். ஏன்னா தொழுகை தப்பிவிடும். அது நேரம் போயிடுச்சு அப்படின்னா அந்த தொழுகை அதாவாக நிறைவேற்ற முடியாது, கலாவாக தான் நிறைவேற்ற முடியும்.
அந்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியம் இல்லாமல் ஆகிவிடும். தொழுகையை கலா என்ற நிலையில் தான் என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். அதனால அந்த தொழுகையுடைய நேரம் நெருக்கடியாக இருக்கும் என்றால் தொழுகையை நிறைவேற்றி விட்டு சாப்பிட வேண்டும். தொழுகையுடைய நேரம் தாராளமாக இருக்கும் என்றால் என்ன பண்ணிக்கலாம், உணவருந்து விட்டு அமைதியாக தொழுது கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, இது சம்பந்தமான ஹதீஸ் தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடியது. அந்த ஹதீஸ் இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ஸலாத்த பி ஹதரத்தி துஆம், உணவு தயாராக இருக்கக்கூடிய சமயத்தில் தொழுக வேண்டாம். வலா ஹுவ யுதாஃபிஉல் அஸ்பதான். இன்னொரு செய்தி சொல்றாங்க, சிறுநீர் மலர் வரக்கூடிய சமயத்தில் அதை அடக்கிக் கொண்டும் தொழுக வேண்டாம். ஜமாத்து ஆரம்பிக்கிறாங்க, வயிறு நல்லா கலக்குது, அதை அடக்கிக்கிட்டு தொழுகணுமா, ஜமாத்து போயிடுமே அப்படின்னா, ஜமாத்து போனாலும் பரவாயில்லை, நம்முடைய உடல் நலத்தை சரி செஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும். நீங்க அடக்கிக்கிட்டு தொழுதோம் அப்படின்னா தொழுகையுடைய கவனங்கள் எல்லாம் எங்கதான், இமாம் எப்படா முடிப்பாரு, இன்னைக்கு பார்க்கதான் கூட 2 நிமிஷம் தொழு வைக்கிறாரா, என்னுடைய அவசரம் அவருக்கு புரியலையா, என் கஷ்டம் அவருக்கு தெரியலையான்னு எண்ணங்கள் எல்லாம் எங்க வரும், தொழுகையின் பக்கம், தொழுகையில வரும். தொழுகையில கவனங்கள் சிதறும். அதனால உணவாக இருந்தாலும் சரிதான், அது கழிவறைக்கு செல்லக்கூடிய நிலைகளாக இருந்தாலும் சரிதான், அதை நிறைவு செய்து விட்டு என்ன பண்ணணும், தொழுகைக்கு வரணுமே தவிர இங்க தொழுகையில் நின்று அந்த கவனங்கள் வந்துடக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல தொழுகிறோம், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, ஃபர்தான தொழுகை ஆரம்பமாகிடுச்சு. ஃபர்தான தொழுகையில கலந்துக்கிறதா, சுன்னத்தான தொழுகையை தொழுகிறதா, ஃபர்தான தொழுகை தொழுகிறதா, சுன்னத்தான தொழுகையை தொழுகிறதா. ஃபர்தான தொழுகை ஆரம்பித்த பிறகு எந்த சுன்னத்தான தொழுகையும் தொழுகக்கூடாது அப்படிங்கிறார். எந்த சுன்னத்தான தொழுகையும் தொழுகக்கூடாது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடியது, இதா உகீமத்திஸ் ஸலாத், தொழுகைக்காக நிறுத்தப்பட்டு விடும் என்றால், தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விடும் என்றால், ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, அந்த ஃபர்லான தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் இல்லை. அந்த ஃபர்லான தொழுகையை தவிர, ஃபர்து உடைய நேரம் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு தயாராக ஆன பிறகு வேற நஃபிலுக்காக என்ன பண்ணக்கூடாது, தக்பீர் கட்டி நஃபில் பக்கம் கவனம் செலுத்தக்கூடாது. ஏன்னா ஃபர்தை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி